அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன்ஸ பத்தி பேசப் போறேன். ஏன் பென்ஷன பத்தி நான் பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமா தான் இருக்கும். நெறைய பேர் ஃபினான்ஷியல் கோல பத்தி பேசுவோம். ஆனா, இந்த ரிட்டயர்மென்ட் பிளானிங்க பத்தி நெறைய பேர் பேசவே மாட்டாங்க. அத கொஞ்சம் ஒதுக்கிருவாங்கன்ற ஒரு விஷயம். இதனாலேயே என்னமோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபமா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ரொம்ப ஆதங்கமான, ரொம்ப ஒரு அ ஒரு 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 ரீதியான ஃபியர் மாங்கரிங்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுடைய பென்ஷன் இண்டெக்ஸ கால்குலேட் பண்ணிட்டு, அத ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, டி கிரேட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இத மர்சர் அண்ட் சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. நான் கூட பிசினஸ் ஸ்டாண்டர்ட் யூடியூப் சேனல்ல தான் இந்த பதிவ நான் பார்த்தேன். அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா, டி கிரேட் பெற்றிருக்கு. 43.8% தான் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கு. குளோபல் 100ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏசியன் சப்கான்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட ஒண்ணா இருக்கு அப்படின்றாங்க. நம்மளுக்கு அடுத்தது தாய்லாந்து இருக்கு. அதுக்கு கீழ பிலிப்பீன்ஸ் இருக்குன்றது. ஆனா டாப் மோஸ்ட் கண்ட்ரி ஏசியன் சப்கான்டினென்ட்ல எது அப்படின்னா, சிங்கப்பூர். சுமார் 86 ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்களுடைய ஹெல்த் கேர், ஹவுசிங் ரொம்ப சிறப்பா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் பிளானிங்ல அரசாங்கம் இந்த சலுகைகள தான் நெறைய குடுக்குது. ஹெல்த் கேருக்கும், அப்புறம் ஹவுசிங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. ஆனா அதையும் பீட் பண்ணியிருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ். அதுதான் இப்போ டாப் மோஸ்ட் கண்ட்ரியா இருக்கு. இந்த ரேங்கிங்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியால என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவோட ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கணிப்பு சொல்றாங்க. 2047 அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட 100வது வருஷத்துல 2047ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை, ஜனத்தொகை என்ன இருக்கு? அது ரொம்ப அ வயசான ஒரு ஜனத்தொகையா இருக்கு. ஏஜ்டு பாப்புலேஷனா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போலவே பெரும்பாலான இந்தியாவுடைய அர்னிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுல அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரோட இம்பார்ட்டன்ஸ் டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. இன்ஃபார்மல் செக்டர், இந்த கிக் வொர்க்கர்ஸ், கிக் எக்கானமி அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிட்டயர்மென்ட் பிளானிங்கோ அல்லது பென்ஷன் பிளானிங்கோ அரசாங்கம் செய்யல. அதாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் குடுக்கல. அது கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்றது கூட அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு? இந்த மாதிரி நம்மளுடைய ரேங்கிங் ஏத்திக்கணும். இந்த டி கிரேட்ல இருந்து எப்படி ஏ கிரேடுக்கு வர்றது? அப்படின்ற ஒரு கேள்வி கூட அவங்க சொல்றப்போ, அதுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. அடிக்வசி, இன்டிகிரிட்டி, சஸ்டைனபிலிட்டின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சஸ்டைனபிளா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ரிட்டயர்மென்ட் பிளானிங் பண்ண முடியும். எப்படி ஒரு பென்ஷன் பிளான ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ் மட்டும் இல்லாம, அதாவது பிரைவேட் செக்டரோ அல்லது பப்ளிக் செக்டரோ, அரசாங்கத்துல வேலை செய்றவங்களுக்கோ அல்லது தனியார்ல வேலை செய்றவங்களுக்கோ போக அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில்ல வேலை செய்றவங்களுக்கு கூட இந்த ரிட்டயர்மென்ட் பிளானிங் மிக மிக அவசியம். அத பத்தி கூட கவனத்த அரசாங்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, மினிமம் ரிட்டயர்மென்ட் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா, நெறைய பிரைவேட் பென்ஷன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொண்டு வரணும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன இருக்கோ பிரைவேட்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷன் பிளான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நாடுல பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோடைய பென்ஷன் பிளான்கள்ல பார்த்தீங்கன்னா, அடல் பென்ஷன் யோஜனான்னு இருக்கு. ஆனா அதோடைய ரிட்டயர்மென்ட் கவரேஜ் நம்ம என்ன சொல்றது ரொம்ப மிக மிக குறைவுன்றாங்க. அதுதான் இந்த ரிப்போர்ட்லயும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடல் பென்ஷன் யோஜனாவ ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்தோம்னா, மேக்ஸிமம் பென்ஷன்ல அதுல கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரூ. 5,000. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு 20 வயசுல இருக்கக்கூடிய நபர் அந்த ரூ. 5,000 பென்ஷன் 60 வயசுக்கு அப்புறம் பெறாங்க மாசம் மாசம் அப்படின்றப்போ, அந்த ரூ. 5,000 அப்படின்ற ஒரு தொகை என்ன இருக்கு? அந்த காலகட்டத்தில மிக குறைவான ஒரு தொகையா இருக்கும். ஒரு ரூ. 50 இல்ல ஒரு ரூ. 500 ஒரு சமமான ஒரு தொகையா இருக்கும். ஏன்னா, நம்மளுடைய பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் நம்மளுடைய ஒ கண்ட்ரியோடைய நம்ம தேசத்துடைய பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்குது. அதே போலவே பார்த்தீங்கன்னா, ஜிடிபியும் அதிகரிச்சுட்டே போறதுனால, இந்த ஹை இன்ஃப்ளேஷன் என்வைரன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பணம் என்ன இருக்கோ பென்ஷன் பணம் வருது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு தீர்வு இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா தீர்வு இருக்குதுங்க. நம்மளுடைய இந்தியால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல ஒண்ணான மிக பழமையான ஒரு நிறுவனமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் நெறைய பார்த்தீங்கன்னா, பென்ஷன் பிளான்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அத பத்தின ஒரு புரிதலோ, ஒரு விழிப்புணர்வோ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்களுக்கு இல்லன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் இத நான் சொல்றேன்னா, நான் தனிப்பட்ட முறையில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய பிளான்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் பிளான்ஸ் பிரைவேட் பிளேயர்ஸ் குடுக்குறாங்க. அதே போல எல்ஐசி போல பெரிய பெரிய நிறுவனங்கள் மூலமாவும் இந்த பென்ஷன் பிளான்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ,
அதை வந்து ப்ராப்பரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்ஐசி போல ஒரு நிறுவனங்கள்ல வெறும் பென்ஷனுக்கு மட்டும் நம்ம வந்து பணத்தை போடணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கார்பஸ் தேவைப்படுது. அந்த ஒரு அந்த கார்பஸ் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணி அதுல வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸை வச்சு அந்த கார்பஸை பில்ட் பண்ணி அதை வந்து இந்த பென்ஷன் பிளான்ல வந்து முதலீடு செய்யறது வழியாக நம்மளுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்டல் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மூலமா கூட நீங்க அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து பண்ணலாம். லாங் டர்முக்கு வந்து அது உங்களுக்கு வந்து சஸ்டைனபிளா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு பிளானிங் அப்படின்றது கூட இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். அதே போலவே ஒரு இன்சூரன்ஸ் மூலமா தான் பென்ஷன் பெற முடியுமானா இல்ல. ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வழியாக கூட நீங்க செய்யலாம். சமீபமா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, யூலிப்ஸ் இருக்குது. இதன் வழியாக கூட நீங்க முதலீடு செஞ்சுட்டு ஒரு மிகப்பெரிய கார்பஸ் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு அந்த மிகப்பெரிய கார்பஸை வந்து ஒரு பென்ஷன் ஃபண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு உங்களால முடியலன்ற பட்சத்துல நீங்க ஒரு மந்த்லி இன்கம் பிளான்ஸ்ல கூட நீங்க அதுல முதலீடு செஞ்சுட்டு அதன் வழியாக நீங்க மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பென்ஷனா கூட நீங்க பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. அப்புறம் எஸ்டபிள்யூபி, எஸ்ஐபி பத்தி நீங்க எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கு. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கிறதுனால நான் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ்ல வந்து முதலீடு இனிஷியலா பண்ணி ஒரு கார்பஸை பில்ட் பண்ணிட்டு அந்த பில்ட் பண்ண கார்பஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் பிளான்ஸ் என்னென்ன இருக்கும், பென்ஷன் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பெற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செய்யலாம். அது வந்து அரசாங்கமே செய்யணுன்றது கிடையாது. ஈவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்கள் இதை வந்து விழிப்புணர்வை கொண்டு வரலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதன் வழியாக இன்ஃபார்மல் செக்டர்ல அதே போல அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய நபரை வந்து அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு சேஃபான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களால உருவாக்கி கொடுக்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இங்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிக் எக்கனாமில இருக்கிறீங்க, ஒரு கிக் ஒர்க்கரா இருக்கீங்க. நான் கூட என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து நான் பிளான் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும், எவ்வளவு தொகை எனக்கு தேவைப்படுது மாசம் மாசம், அதுக்கேற்ற மாதிரியான கார்பஸை நான் எங்க போய் பில்ட் பண்ணது, எப்படி பண்றது, என்ன இதை பத்தி நான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். கிளாத் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். கிளாத் மர்ச்சன்ட்ஸா இருக்கலாம். பிசினஸ்மேன்ஸா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கிறப்போ பெற்றோர்கள் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. வளரும் போது வந்து நம்மளுடைய தொழிலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாத்துக்கும். அதே போல வேலை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பிற்பாடு வந்து எப்படி நம்ம சர்வை பண்ணணும். ஒருவேளை நான் வந்து ஒரு பென்ஷன் பிளான்ல போட்டிருந்தா கூட கிடைக்கக்கூடிய ஒரு பென்ஷன் அமௌண்ட் என்ன இருக்கு அது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் கூட அந்த தொகை வந்து அந்த கவர் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் கவர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றப்போ அதை எப்படி நம்மளால இன்னும் அதிகரிச்சுக்க முடியும், அதை எப்படி வந்து நம்மளால அந்த ஃபண்டை வந்து உருவாக்கி அதன் வழியாக நம்ம வந்து மாசம் மாசம் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத பத்தின ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது குழப்பங்கள் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்க என்னை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கான்டாக்ட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதன் வழியாக கூட நீங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா இருந்து ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் கோல் பிளானிங், ஃபினான்ஷியல் கோல் செட்டிங், அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து முதலீடு செய்யணும் அனைத்து விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு மூலமாக நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுடைய தொழிலில் நீங்க கவனத்தை செல்லலாம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல செக்யூரா சேஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரண்டீட் இன்கமோட உங்களுடைய லைஃப் வந்து நீங்க லீட் பண்ணலாம். ஃபியூச்சர்ல ஒரு ஓல்டேஜ் அப்படின்றது வந்து நான் இங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பென்ஷனுக்கான ஒரு வீடியோவா இருக்கு. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இதே மாதிரியான தகவல் தேவைப்படுதுன்னா நீங்க கமெண்ட் வழியாக கூட நம்மளுக்கு வந்து கேள்விகளை கேட்கலாம். அதே போலவே மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா வரப்போகுது. இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆனாலும் நம்ம விடாமுயற்சியா வந்து வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சுதான் நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு லைக் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேஃபிடே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.